வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமான அரசியல் செய்தியை தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னங்க அரசியல் செய்தின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். விஜய் மாநாட்டில் பங்கேற்கிறார் முதலமைச்சர், அவரே சொன்ன பரபரப்பு தகவல். புதுச்சேரியில் மூடப்பட்டிருந்த ரேஷன் கடைகள் தீபாவளிக்கு முன்பாக திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் 2 கிலோ இலவச சர்க்கரை மற்றும் 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட இருக்கிறது. ரேஷன் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளம் வழங்கப்படும். அவர்களுக்கு தொடர்ந்து சம்பளம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க ரூ.1.45 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களுக்கு வீடு தேடி சென்ற இலவச அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் தீர்மானத்தை மத்திய அரசு அனுப்பியுள்ளதாகவும், இந்த விவகாரத்தை பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மூடப்பட்டிருந்த ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தாராளமாக வழங்க அரசு எடுத்துள்ள இந்த முடிவு பொதுமக்களுக்கு நன்மையாக இருக்கும். விஜய் மாநாட்டிற்கு அழைப்பு வந்தால் யோசிக்கலாம் என தெரிவித்தார். இந்த மாதிரி வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.